ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஜே சூசைட் பண்ணி இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல அவனை எப்படியாவது பார்க்கணும்னு நம்ம சோல் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. திடீர்னு அந்த வாட்சை பிரஸ் பண்ணதும் அவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். கிளாஸை கவனிக்காம படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சார் வந்து அவங்களை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சோலுக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே ஒன்றும் புரியல. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டு கிளாஸுக்கு நம்ம எப்படி வந்தோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாருக்கு வேற ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு எல்லாருமே, புல்டாக் அப்படின்னு. இவங்களும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் புல்டாக் நீங்களான்னு கத்திடுறாங்க. இப்படி இவங்க சொன்னதை கேட்டதுமே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாருக்கு ரொம்ப அவமானமாகிடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவேன், எழுந்து நில்லு அப்படின்னு சொன்னதும் சோல் டக்குன்னு எழுந்து நின்னுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, எப்படி நம்மளால எழுந்து நிக்க முடியுது? இப்ப நம்ம பாக்குறதுல உண்மையா நடக்குதா இல்ல நம்ம ஏதாவது ட்ரீம்ல இருக்கமா? எதுவா இருந்தாலும் சரி, இப்ப நான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்க்கு தானே வந்திருக்கேன். அப்ப இங்க பக்கத்து பிளாக்ல தான் அந்த ஜியோ இருப்பான். அவனை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சார் அவங்களை தடுத்து நிறுத்துறாரு. நம்ம சோல் அவங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்க இப்போ வரைக்கும் அவங்களை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நினைக்காம ஒரே குழப்பத்திலேயே இருக்காங்க. சோல் என்ன பண்றாங்க, வெளியே நின்றுட்டு இருக்க ஒரு பையன்கிட்ட போய் ஜேவை பத்தி விசாரிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்க ஜேவை காட்டுறாங்க. ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. அதுல கலந்துக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கான். காம்படிஷன் ஆரம்பிக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில நம்ம ஜே தான் அதுல வின் பண்றது. அவனுக்கு ஷோல்டர்ல ஒரு பெயின் இருக்கு. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணாம இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறான். எல்லாம் முடிஞ்சு அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா சோல் வரை அவனை வந்து பாத்துடுறாங்க. இப்ப அவனை உயிரோட பார்த்ததும் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி போய் ஜேவோட பேரை சொல்லி கத்திட்டே வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. சோல் இப்படி பேரை சொல்லி கத்திட்டே ஓடி வர்றதெல்லாம் பாக்குறேன். நம்ம ஜேக்கும் சரி, அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப எதுக்கு திடீர்னு இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோல் நேரா ஓடி போய் ஜேவை ஹக் பண்ணிடுறாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு அவனுக்கே ஒரு ஷாக்கு. அவன் சோலை பிடிச்சு பின்னாடி தள்ளி விடுறான். யார் நீ, எதுக்காக வந்து என்ன ஹக் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி போன்னு சொல்றான். அவங்க முடியாதுன்னு சொல்லி அவனை இன்னும் டைட்டா பிடிச்சிட்டே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எவ்வளவு லோன்லியா உன்னோட லைஃப்ல இருந்திருக்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம போயிடுச்சு, நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் ஜேக்கும் கரெக்டா தான் தோணுது. அவன் சோல் கிட்ட பேசலான்னு போறதுக்குள்ளேயே செக்யூரிட்டிஸ் அந்த இடத்துக்கு வந்து சோலை பிடிச்சி அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க இப்போ வரைக்கும் ட்ரீம்ல இருக்கிறதா தானே சோல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் ஜே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் அவனை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையா, அவனும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் செக்யூரிட்டிஸ் அங்க இருந்து சோலை வெளியே அனுப்பும் போது அவங்க தெரியாதனமா கீழே விழுந்துடுறாங்க. காலில் அடிப்பட்டு வலிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இது ட்ரீமா இருந்த அடிப்பட்ட இடத்துல எனக்கு வலிக்கூடாது தானே. அப்படின்னா இப்ப நான் இருக்கிறது ட்ரீம் இல்ல, வேற என்னவா இருக்கும்? தனியா அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கையில அந்த வாட்ச் இருக்குல்ல, அதை தான் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பிரிட்ஜ். அப்பதான் அவங்களுடைய கிளைண்ட் அந்த வீடியோல பேசினது உங்களுக்கு ஞாபகம் வருது. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்க அந்த சோல் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட்டா மெமரிஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படின்னா நானும் இறந்து போயிட்டு என்னோட லைஃப் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் அவனோட வீட்டுக்கு அவன் போயாகணும். சோல் அங்க அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துதான் அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு உனக்கு, எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கையில இருக்கிற அவனோட வாட்ச் வேற பாத்துறான். இது என்னோட வாட்ச் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி வேகமா அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறான். சோல் இதை பத்தி எல்லாம் கவலைப்படுற நிலைமையில இப்ப இல்ல. அவங்களே அப்படியே டயர்டா தரையில விழுந்து, நான் இவ்வளவு சீக்கிரம் இறந்து போயிடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, நீயும் இறந்து போயிட்டு இல்லன்னு அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நான் இல்லாம இப்ப என்னுடைய அம்மாவும் பாட்டியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு தெரியல. இப்ப வரைக்கும் நம்ம ஜேக்கு புரியல இவங்க என்னதான் உளறிட்டு இருக்காங்கன்னு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இது என்னோட வாட்ச் தானே? பதிலுக்கு நம்ம சொல்ல, ஆமா இது உன்னோடதுதான், இதை நீயே எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. என் வாட்சை நான் எப்பவுமே சேஃபா தானே வச்சிருப்பேன், அது எப்படி மிஸ் ஆகிருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதை வாங்கிட்டு அவனை வீட்டுக்கு போறதுக்காக அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். சோல் வந்து அவன் அங்க உள்ள போக விடாம தடுத்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம உடனே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போக தேவையில்ல, அப்படி போனோம்னா நம்ம எல்லா விஷயங்களையும் மெமரிஸையும் மறந்துடுவோம் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. நம்ம ஜே கேட்காம நடந்து போயிட்டே இருக்கான். இவங்களும் ஓடி வந்து ஜேவை ஹக் பண்ணி, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு, இந்த இடத்துல நீ இல்லாம என்னால தனியா இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஜே பயந்துடுறான். அவங்களை அப்படியே பிடிச்சி சைலண்டா தள்ளி விட்டுட்டு டாக்ஸியை புக் பண்ணிட்டு வேக வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். ஆஃப்டர் லைஃப்க்கு போற இடத்துல டாக்ஸிலாம் இருக்குமான்னு நம்ம சோலுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற போன்ல வீட்டுல அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து கால் வருது. சோல், இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு, கிளாஸ் பாதியிலே கட் பண்ணிட்டு எங்க வெளியே ஓடிட்டியாமே, உன்னோட சார் கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அப்பா கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ணது அதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவனுடைய ஷோல்டர் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஜே இப்படி அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத அவனுடைய அப்பா கிட்ட சொல்லாம, நான் அவங்க கிட்ட அப்புறம் பேசுறேன், இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவனுடைய டேபிள பார்க்கும்போது தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. அவனுடைய வாட்ச் இங்கேயே தான் இருக்கு. அப்போ இந்த வாட்ச் அந்த பொண்ணோடது தான் போல இருக்கு, என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து நம்மள ஹக் பண்ணி பேசும்போது அவ சொன்ன விஷயங்கள்லாம் சிலது உண்மையா தான் இருந்தது. ஏன்னா இப்பவே நம்ம ஜே அவனோட லைஃப்ல அவனுக்குன்னு வேற யாரும் இல்லாம லோன்லியா தான் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சோல் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து வெளியே நின்னுட்டு, இது நம்ம வீடு தானு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏரியா இன்னும் டெவலப் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிறதுல நோட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போனா அவங்களுடைய அம்மா. ஆனா சோலோட அம்மா முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல, இப்ப எங்க இருக்காங்க? இவங்க வாய் திறந்து எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே
சோல் அவங்களுடைய அம்மா போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி நீ நல்லா படிப்பன்னு பார்த்தா நீ கிளாஸை கட் பண்ணி வெளியே சுத்திட்டு இருக்கியா? அடியெல்லாம் வாங்கி முடிச்சு டயர்டான அப்புறம் தான் நம்ம சோல் அங்க இருக்கிற கேலண்டர்ல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது இந்த வருஷம் 2008 அப்படின்னா இப்போ 2008 தான் நடந்துட்டு இருக்கான்னு அவங்க யோசிச்சுட்டு அப்படியே போகும்போது அங்க பாட்டியும் பாக்குறாங்க. அவங்களுடைய பாட்டிக்கு இப்போ ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க தெளிவா தான் இருக்காங்க. அவங்க நல்லா பேசுறத பார்த்ததுமே சோல் அவங்கள உடனே போய் ஹக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூமுக்கு வந்து பாக்குற நம்ம சோலுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்கூல் டைம்ல அவங்க இந்த ரூமை பார்த்திருப்பாங்க, இப்ப திரும்ப அதே மாதிரி இதை பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு டேட் ஜூன் 6 அப்படின்னா இதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடக்க போகுதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய கால் நல்லா இருக்குல்ல, அதை நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட்டு தூங்கும் போது கூட அவங்களுடைய அம்மா பாட்டி 2 பேருக்கு நடுவில் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் அவங்களுடைய கையெல்லாம் டைட்டா பிடிச்சிக்கிட்டு, என்னோட லைஃப்ல திடீர்னு ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை நான் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தூங்கி அடுத்த நாள் எழுந்திருக்கிறாங்க. அவங்களோட காலை அவங்களால ஃபீல் பண்ணவே முடியல. அப்ப நான் நினைச்ச மாதிரி இது எல்லாமே ட்ரீம் தான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு எழுந்து பாக்குறாங்க. அது ட்ரீம்லாம் கிடையாது, உண்மைதான். அவங்களோட காலை அவங்க ஃபீல் பண்ண முடியாம போனதுக்கான காரணம் அவங்களுடைய பிரதர் அவனோட காலை அவங்க மேல போட்டு தூங்கி இருக்கான். அதனாலதான் இவங்களுக்கு மறுத்து போற மாதிரி ஆகிருக்கு. அவனை பிடிச்சி கோவத்துல தள்ளி விட்டுட்டு அவனோட ஃபேஸை நல்லா பார்த்த பிறகு தான் தெரியுது அவன் பார்க்க எங்க இருக்கானா, என்னோட பழைய பிரதரை நான் திரும்ப பார்த்துட்டேன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் ஒன்றும் புரியல. திடீர்னு நம்ம சோலுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம சோலு ஸ்கூலுக்கு போறதுக்காக ரொம்ப ஆர்வமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போனா ஜேவ் போய் மீட் பண்ணி பேசலாம்ல, அதுக்காக தான். அவனும் அங்க சோலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாட்சை அந்த பொண்ணுகிட்டே திரும்ப தந்துடணும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் பேசிட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம சோலும் வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அவன் இப்போ இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சோலுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஜே எப்படி இறந்து போனோம் அப்படின்ற அந்த நியூஸ்ல அவங்களுக்கு ஞாபகம் வந்ததும் திரும்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதே நேரம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சோலும் நின்றுட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. ஆனா கரெக்டா நம்ம ஜே இதை நோட் பண்ணிட்டு அவனுடைய கொடையை எடுத்துட்டு அவங்க கிட்ட வரான். என்ன பிரச்சனை, எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்கான்னு கேட்கறான். இப்படி அவன் பேசுறது கேட்கும்போது நம்ம சோலுக்கு அவன் சூசைட் பண்ணி இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்களை மீட் பண்ணி பேசியிருப்பான்ல, அதுதான் ஞாபகம் வருது. பிரச்சனை என்னன்னா அப்படி கேட்ட அப்புறம் தான் தொடர்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க நடக்கிறத பார்த்துட்டு ஜேவை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதை நினைச்சுதான் அந்த பொண்ணு இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா போல இருக்குன்னு. நீங்க நினைக்கிற முதல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவனு சோலை பிடிச்சி அங்க இருந்து தனியா வேற இடத்துக்கு கூப்பிட்டு போறான். இப்போ 2 பேருமே ஒரு இடத்துல அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. சோலோட மைண்ட்ல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த ஜே எவ்வளவு அழகா இருக்கான், அதுவும் ஹை ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள நோட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஜேவும் இந்த பொண்ணு எதுக்காக அடிக்கடி நம்மள திரும்பி பாக்குறான்னு தெரியல. சரி நானே போய் கேட்டுறேன்னு சொல்லி சோலிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ என்ன எப்பெல்லாம் மீட் பண்றியோ அப்பெல்லாம் திடீர்னு அழுதுற. அது மட்டும் இல்லாம என்ன பத்தி உனக்கு சில விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு புரியல. இப்படி அவன் சில கேள்வியெல்லாம் கேட்டதுமே நம்ம சோல் அவங்களை இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேர் சோல். நான் எதுக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் அழுதுறேன்னா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய பெட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அது ஒரு டாக்னு சொல்ல, என்னது டாகான்னு இவன் டென்ஷன் ஆகிட்டான். என்னை பார்த்தா உனக்கு உன்னுடைய பெட்டு அந்த டாக் மாதிரி தெரியுதான்னு கேட்கறான். இல்ல நான் அப்படி சொல்ல வரல, என்னுடைய டாகுக்கும் ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் சொல்றாங்க. சரி இப்ப இந்த டாபிக்லாம் இதோட விட்டுரு. நான் உன்னை தேடி வந்ததே உன்னுடைய இந்த வாட்ச் உனக்கு ரிட்டர்ன் தரலான்றதுக்காக தான். அது அவங்க கிட்ட தந்துட்டு, அம்மா நேத்து நீ வந்து என்கிட்ட சில விஷயம்லாம் சொன்னல, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல கூட உட்காந்து அழுதுகிட்டே என்னமோ உளறிட்டு இருந்தேன். அதை பத்தி அவன் ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லி இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. திரும்ப கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து ஜியோ போய் பார்க்கணுன்ற பரபரப்புல இங்க என்ன நடந்தது என்ன இருக்குன்றதை எதையும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்டயா போய் உன் பேர் இதுதானே, நீ தானே டாப்பரா இருந்தேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன இதை போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க, நம்ம கிளாஸ் ரூம்ல யார் யார் இருக்கா அவங்க எப்படின்றது கூட உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம சொல்ல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூன் வேற கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரா அவங்க கிட்ட ஓடி வந்து, யூன் நீங்க தான் இருக்கியா, நீ ஸ்கூல் டைம்ல பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லி உங்களுடைய ஃபேஸ் டச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கோவத்துல யூனு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நீ ஸ்கூலை கட் பண்ணிட்டு அப்படி எங்க தான் போன? உன்னோட பேக்கை நான் தான் எடுத்துட்டு போய் உன்னோட வீட்டுல தந்தேன். அப்ப நீ உன் வீட்லயும் இல்ல, வேற எங்க தான் போன? எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது என்னன்னு இப்ப நீ சொல்ல போறியாலேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோலுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இவங்க ஏதாவது போய் சொன்னாங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா இந்த நேரம் அவங்களுடைய மேம் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்துடுறாங்களா. நம்ம அப்புறம் இதை பத்தி தெளிவா பேசலாம்னு சோல் எஸ்கேப். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சிடி ஷாப்பை தான் காட்டுறாங்க. இது நம்ம சோல் இருக்காங்களா, அவங்களுடைய அம்மா ரன் பண்ணிட்டு இருக்க ஷாப் தான். அவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே சிஸ்டம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. கிம் அப்படின்ற ஒரு பர்சன் இவங்க கடையில இருந்து சிடி வாங்கிட்டு போயிருக்காரு. அதை அவர் ரெண்ட்ல தான் வாங்கி வச்சிருக்காரு, இன்னும் திரும்ப தரவே இல்லை. அந்த கிம்மோட நம்பருக்கு தான் இப்ப கால் பண்ணி பேசுறாங்க. அந்த கிம் வேற யாரும் இல்ல, நம்ம ஜேவோட அப்பா தான். ஆனா கிம் கன்ஃபார்மா சொல்றாரு, நான் உங்களுடைய கடையில இருந்து எந்த ஒரு பொருளும் வாங்கல அப்படின்னு. நீங்க வாங்கலன்னா எப்படி? உங்க வீட்டுல உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க கூட யாராவது வந்து வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்படி இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு கடுப்பாகி கிம் காலை கட் பண்ணிடுறாரு. இதே நேரம் உங்களுடைய கடைக்கு பழைய கெட்டப்பு போட்டு ஒரு ஆள் வந்திருக்கான். நான் ஒரு ஷமன், உங்க ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயங்களை கூட என்னால சொல்ல முடியும் அப்படின்னு. இவன் பேசுறதை கேட்டு இந்த கடைக்கு வந்திருக்க லேடி இவன் சொல்றதுல உண்மை நம்பவே ஆரம்பிச்சிடுறாங்க. சோலோட அம்மா தான் அவனை மதிக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஷமன் கெட்டப்போட வந்து இங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது அவனுடைய பையன் அவங்களுக்கு தெரியும். அந்த லேடியும் இது நீதானா ஒரு செகண்ட் என்னாலே கண்டுபிடிக்க முடியல, நீ பேசாம ஆக்டிங் லைன்ல எல்லாம் போன
போனா பெரிய ஆளா வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இருக்குமோன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுடைய அம்மா வந்து திட்டி அவனை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. போய் ஃபர்ஸ்ட் இருக்கிற வேலையெல்லாம் முடி, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்க நம்ம சோலை தான் காட்டுறாங்க. அங்க மேம் நடத்திட்டு இருக்கிற விஷயங்களை அவங்க கவனிக்கவே இல்லை. கையில வச்சிருக்க அந்த வாட்சை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கடைசியா அந்த வாட்சோட பட்டனை தான் பிரஸ் பண்ணோம். ஒருவேளை இதனாலதான் நம்ம டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்குமா? இப்ப நான் எங்க இருந்து வந்தனோ அங்கேயே திரும்ப போறதுக்கு இதுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா போதுமான்னு அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கேன்றது எனக்கே தெரியலையே. இதே நேரம் நம்ம சோல் பேரை சொல்லி அந்த மேமும் கூப்பிட்டு இருக்காங்க. போர்டுல சம்ம சால்வ் பண்றதுக்காக போல இருக்கு. ஆனா அவங்க அதை காதலே வாங்காம அந்த வாட்சை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம இவனு பின்னாடி இருந்து இவங்களுக்கு கூப்பிட்டு சிக்னல் தராங்க. பதட்டத்துல இருக்க நம்ம சோல் என்ன பண்றாங்க, தெரியாம அந்த வாட்ச்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டேபிள்ல படுத்து தூங்குற மாதிரி ரெடியா உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி இந்த பாஸ்ட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி அவங்களோட டைம்ல எனக்கு போயிடுவாங்க நினைச்சு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. திருன்னு முடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு பாக்குறாங்க. மொத்த கிளாஸ் அவங்கள தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. மேம் அவங்களை விடுற மாதிரி இல்ல. நீ சீக்கிரம் எழுந்து வந்து இந்த சம்ம சால்வ் பண்ற வேலையை பாரு. அந்த சம்மு என்னன்னு கூட இப்ப நம்ம சோலுக்கு தெரியாது. ஒன்னும் பண்ண முடியாம சும்மா போர்டு கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கும் போதே எனக்கு வயிறு வலிக்குது, உடம்பு சரியில்லைன்னு என்னமோ ரீசன்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஓடிடுறாங்க. சோல் ஏன் இப்படி வித்தியாசமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யூனுக்குமே டவுட்டா தான் இருக்கு. இப்ப அவங்க எங்க தான் இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பக்கத்து பிளாக் தான். ஆக்சுவலா இப்ப எங்களுடைய ஸ்கூல்ல பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்குன்னு தனித்தனி பிளாக்ஸ் இருக்கு. அவங்க ஜேவை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். சோலோ அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வெளியே இருந்து சிகரெட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கா பயங்கர கோவம், எவன்டா இங்க வந்து தம் அடிக்கிறது அப்படின்னு. இதனால ஜேவோட ஹெல்த் பாதிக்கப்படும் இல்லன்னு அவனை நினைச்சுதான் இப்பவும் கவலைப்படுறாங்க. யார் தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களும் வந்து எட்டி பார்த்தா வெளியே 3 பசங்க நின்றுட்டு இருக்காங்க. எல்லார் ஸ்கூல்லயும் ஒரு வீணா போன கேங் இருக்கும்ல, அப்படிதான் இந்த 3 பேரும். இப்ப கூட இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பையன்கிட்ட தான் வம்பெழுத்துட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேரு டேய். இந்த டேய் ஸ்கூல்ல கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. எல்லா விஷயத்திலயும் பெஸ்ட். முக்கியமா ஃபைட்டிங்கும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டேய்க்கும் அங்க இருக்கிற மத்த 3 பசங்களுக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா டேய்க்கு தான் நல்லா ஃபைட்டிங் வரும்ல, அதனால அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு ஈஸியா பறக்க விட்டுட்டு இருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்து நம்ம சோலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. டேய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படியே மேல இருந்து ஒரு பையன் மேல குதிச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு சம்மடி, இவங்களுக்கு லைட்டா அடிபட்டுருச்சு. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பொண்ணு இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காளேன்னு டேய்க்கே ஆச்சரியம். இவன் ஸ்லோ மோஷன்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சோல அந்த பையனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க எல்லாரை விடவும் ஸ்ட்ராங் தெரியும்ல. ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இப்படிலாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? இப்படி நம்ம சோல் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3 பசங்களுக்கு அது காமெடியா தெரியுது போல இருக்கு. சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் டேய் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் சோலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எவ்வளவு தைரியமா ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன்கிட்ட இருந்த சிகரெட் பாக்கெட் அவனுக்கே தெரியாம தூக்கிட்டாங்க. இங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த வீணா போன கேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த பக்கமா நடந்து வர்றது டேய் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான். சோல் கிட்ட போய் இங்க பாரு, இதுக்கு மேல நம்ம இங்க பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு இருந்து கூப்பிட்டு ஓட ஆரம்பிச்சிடறோம். எல்லாரும் அவங்களே தான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோல் அப்புறம் டேய் 2 பேருமே சேஃபா ஒரு இடத்துல வந்து பதுங்கிடுறாங்க. நம்ம சோலால இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் ஸ்மோக் பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப அவங்களே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றத மறந்துட்டு பெரியவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அந்த டேய் ஸ்மோக் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்தது வாங்குறதுக்காக அவங்க கிட்ட க்ளோஸா போகும்போது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உன் ஃபேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் ஏதோ ஒரு ஈவெண்ட்ல பாட்டு பாடிட்டு இருக்கும் போது நம்ம சோல் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சோல் ஸ்கூல் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு க்ரஷ் இருப்பான்ல, அது இவனே தான். அப்ப இது நீதானா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் உன்னை திரும்ப பாக்குறேன் அப்படின்னு இவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. டேய்க்கு ஒன்னும் புரியல. நேத்து தானே நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசின, ரொம்ப நாள் என்ன தெரியும்னு சொல்றேன். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது டேய் அந்த பக்கமா ஒரு சார் வர்றதை கவனிச்சிடறான். அதனால அவன் கையில வச்சிருக்க அந்த சிகரெட் பாக்ஸை சோல் கிட்ட தந்துட்டு, நான் உன்னை ஒரு டைம் காப்பாத்திட்டேன், இப்ப என்னால உன்னை இங்க இருந்து காப்பாத்த முடியுமான்னு தெரியல, முடிஞ்சா தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து ஓடிடுறான். நீ என்ன சொல்ற எனக்கு புரியலன்னு சோல் பார்க்கும்போது தான் தெரியுது சார் வந்துகிட்டு இருக்காருன்னு. இப்ப இவங்க கையில வர சிகரெட் இருக்கு, எப்படி இவங்க இங்க இருந்து தப்பிக்கிறது? அவர் நேரா வந்ததுமே சோல் கையில இருக்கிற சிகரெட் பாக்ஸ் அப்புறம் அந்த லைட்டர் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு. அப்ப நீ தனியா இந்த இடத்துக்கு வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கியா? பயத்துல இருக்க நம்ம சொல்லும் இல்ல நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சார் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. கட் பண்ண அடுத்த சீனே அந்த சார் அவங்க 2 கையும் தூக்கிட்டு பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லாரும் முன்னாடியே உட்கார வச்சிருக்காரு. நீ பண்ண தப்புக்கு உனக்கு இப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் தந்தாதான் இதுக்கப்புறம் நீ இந்த வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணாம இருப்ப. உண்மையாவே நான் ஸ்மோக் பண்ணலன்னு நம்ம சோல் எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் சரி அவர் கேட்கற மாதிரி இல்ல. அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை தர்ற மாதிரி நம்ம ஜேவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப இந்த வழியா தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக தலைமுடியெல்லாம் வச்சு ஃபேஸ கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சார் அவங்களுடைய தலையை நேரா வைக்க சொல்லிடுறாரு. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா கரெக்டா ஜே அவங்கள பாத்துடுறான். சோலுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, இவன் கண்ணு முன்னாடி போய் இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு. கடைசியா சார் இங்க இருந்து போகும்போது நான் சொல்ற வரைக்கும் நீ பனிஷ்மெண்ட்ல இப்படியே தான் இங்க இருக்கணும், அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, நீ மட்டும் இங்க இருந்து தப்பிச்சுனா அவ்வளவுதான் சொல்லி மிரட்டிட்டு தான் போறாரு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.